ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான செய்தி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அரசியல் நியூஸ் தாங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ அரசியலில் ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. அது அனைவருக்குமே தெரியும். தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே திமுக அதிமுக தான் ரெண்டுமே இருந்து ஜெயிச்சது வந்தது. இப்போ அதை தாண்டி இன்னொரு கட்சி முளைச்சிருக்கு. அதுதான் விஜயுடைய தாவேகா கட்சி. ஜெயிச்ச கையோட விஜய் போட்ட முதல் உத்தரவு தற்போது இதுதான் என்பது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. மக்கள் வந்த உடனே வேலையை முடிங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ஒரு தாள்கள் அவர் சொல்லியிருக்கிறதாக வெளியாயிருக்கு. தாவேகா எம்எல்ஏக்கள்லாம் இதனால் பறந்துக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்களா? ஸோ அப்படி என்ன அவர் உத்தரவு போட்டிருக்கிறாரு? அது என்ன உத்தரவு? அது நமக்கு நல்லதா அப்படிங்கிற ஒரு நியூஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அரசியல் களம் இப்போ சூடு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. யாருமே எதிர்பார்க்காத பல திருப்பு முனைகள் அரசியலில் இப்போ நடந்திருக்கு. அரசியல்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே ஏடிஎம்கே என்று இருந்த நிலை போய் இப்போ டிவிகே உள்ளே வந்திருக்கு. இவர் ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளேயே இவர் வந்த முதல் உத்தரவு என்னங்கிறது தான் இப்போ மக்களிடையே பெரும் ஒரு இதையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் போட்ட உத்தரவு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவர் போட்ட உத்தரவு என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக இது நல்லதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தாவேகா வெற்றி பெற்றதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆட்சி இருந்த டிஎம்கேவோட ஆட்சியில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது பிடிக்காமல் இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக இருக்கணுங்கிறதுனால தான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ ஜெயிச்ச கையோடு விஜய் போட்ட முதல் உத்தரவு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கையோடு தனது கட்சி எம்எல்ஏக்களுக்கு அதிரடியான முதல் உத்தரவை பிரித்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். மக்களின் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும். அதோடு தொகுதி மக்கள் எந்த பிரச்சனையோடு நம்ம நாடி வந்தாலும் அதற்கு உடனடியாக தீர்வு காண துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது எம்எல்ஏக்களுக்கு அவர் அன்பு கட்டளையை இட்டிருக்கிறார். தேர்தல் வெற்றிக்கு பின் நடந்த தாவேகா ஆலோசனை கூட்டத்தில் விஜய் பேசிய இந்த நெகிழ்ச்சியான அறிவுறுத்தல்களை சிவகாசி தொகுதியில் காங்கிரஸ் மற்றும் அதிமுகவின் ஜாம்பவான்களை வீழ்த்திய பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ள தாவேகாவின் இளம்பெண் எம்எல்ஏவான கீர்த்தனா செய்தியாளர்களிடம் பெருமையோடு பகிர்ந்திருக்கிறார். அதாவது இந்த ஒரு நியூஸை அவர் ரொம்ப ஹாப்பியோடு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோடு இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் செல்வாக்கோடு அரியணையை எட்டி பிடித்துள்ள தாவேகாவின் இந்த மக்கள் சேவை முதலில் என்ற அதிரடி பாலிசி தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாக தாள்கள் இன்னொரு பக்கம் வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதோடு இன்னும் அதிரடியான சில நியூஸ்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிவந்துட்டு தான் இருக்குது. அதில் ஆட்சி அமைக்க விஜய்க்கு 10 சீட் வேணும். இந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களில் புகழேந்தி வைத்த அதிரடி கோரிக்கை சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு. பாதாளத்துக்கு போகாதீங்க, தாவேகா பக்கம் வாங்க, அதிரக்கூடிய தமிழக அரசியல் களம் இன்னும் அதிரமாகும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட இந்த சில தாள்கள் தற்போது செய்தியாளர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை அடைய இன்னும் 10 தொகுதிகள் குறைவாகவே இருக்கிறது. திமுக கூட்டணி 73 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் பெற்றுள்ள சூழலில் தாவேகா யாருடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெருசாக எழுந்திருக்கு. இதற்கிடையில் காரல் மார்க்ஸ் பிறந்த நாளில் மரியாதை செலுத்திய புரட்சி அதிமுகவின் புகழேந்தி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோய்ந்து விட்டதாகவோ அக்கட்சியின் எம்எல்ஏக்கள் தங்கள் எதிர்காலத்தை கருதி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்.
மக்கள் தீர்ப்பு தெளிவாக உள்ள நிலையில் ஆட்சி அமைய உறுதுணையாக இருப்பதில் தவறில்லை என்று குறிப்பிட்ட புகழேந்தி, அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி நம்பி பாதாளத்திற்கு செல்ல வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் மக்களாட்சி நிலை பெறவோ ஒரு நிலையான ஆட்சி அமையவோ வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவளிப்பது குறித்து சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். பெரும்பான்மைக்கு இன்னும் சில இடங்களே தேவைப்படக்கூடிய நிலையில் புகழேந்தியின் இந்த கருத்து அதிமுக மற்றும் தாவேக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய இவரே இப்படி சொல்லியிருக்கிறது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் அரசியலில் சூடு பிடித்து போயிட்டுருக்கு. அதில் இதுவும் தற்போது வெளியாகிருக்கு. ஸோ இதனுடைய விஷயம் என்னவாகும் அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல. ஸோ அதிமுக எம்எல்ஏக்கள் என்ன முடிவு செய்ய போகிறாங்க, தாவேகா கட்சி தலைவர் விஜய் என்ன முடிவு செய்ய போகிறாரு அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரியணை ஏறுறதுக்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இப்போ அடுத்தடுத்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அதே போல் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கு. அதை பற்றி சுவாரஸ்யமாக கண்டிப்பாக தெரிஞ்சுதுன்னா அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செல்வ பெருந்தங்கையோடு ராகுல் காந்தி கேட்ட அந்த ஒரு கேள்வினால் இப்போ தாவேகா ஒரு ஆட்டத்தை கண்டிருக்கு. அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா நீங்கள் தமிழகத்தில் ஒரு முற்போர்க்கட்ட ஒரு இதை கொண்டு அமைக்கணுமா, அதாவது பாஜகவும் அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சப்போர்ட் பண்ணாமல் தனித்து எங்கள் கூடயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வைத்ததாக அவர் ஒரு பக்கம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை பற்றிய தகவல்கள் கூட டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் களத்தில் சூடு பிடித்துட்ருக்குது. சிஎம் நாற்காலியில் அமர்றதுக்குள்ளே இன்னும் எத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் தெரிய வரும். அப்படியே உக்காந்தாலும் நல்ல ஆட்சி அமையணுங்கிறது கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்கறது போல் ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் போக போக தான் தெரிய வரும். ஸோ நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாமளும் இருக்கலாம். ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஜெயிச்ச கையோடு விஜய் போட்ட முதல் உத்தரவு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய அது வெளியாகலை, அதனால தான் வெளியாகக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதாவது டிவியில் ஒளிபரப்பாகாத அந்த நியூஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.